ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம்னா நான் சொல்கிறேன். இது எதுக்காக அரைக்கிறேன், எதுக்கு கொண்டு போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். இது நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, 1-2 அரைச்சா போதும். கொஞ்சம் குறையாக தான் நமக்கு இருக்கணும். நைஸாக அரைச்சோம்னா அதை அப்புறம் மாவிளக்கு மாவு மாதிரி ஆகிடும். பாருங்கள், குறையாக தான் இருக்குது, நைஸாக அரைக்கல. அரைச்சிட்டுங்களா? இப்போ நம்ம இது என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கட்டியே இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி தான் போட போகிறோம். பாருங்கள், ஜீனி சர்க்கரை இதை போட்டு இப்படி கலக்கி விட்டுட்டு, இது எதுக்கு செய்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மாவுளுக்கு கிடையாது, வேறு கோயிலுக்கு கொண்டு போகிறோம். ஆனால் மாவுளுக்கு கிடையாது. அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக எதுக்கு கொண்டு போகிறேன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன். முடிஞ்சால் நீங்களே கூட செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்தாச்சு. இப்போ டிஃபன் பாக்ஸ் போட்டு மூடிக்கிட்டு பாருங்கள். டிஃபன் பாக்ஸ் மூடியோட நம்ம அடுத்தது வண்டி 2 வீலர் எடுத்துக்கிட்டு போவோம் ஊர்வலம்னு சொல்லி மாமியார் ஊருக்கு கிளம்ப வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். எதுக்காகன்னு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.